SRM College of Agricultural Science உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science இல் சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். The weather at the launch base. Weather today is going to be dry and hot. The skies will remain clear. Ground winds will be benign and upper winds also are benign for the flight of PSLV C-57 Aditya L1 mission. We are 4 minutes 23 seconds to the launch. இன்னைக்கு ட்ரையான வெதர் பர்ஃபெக்டான லான்ச் டே அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஸ் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யூ வாண்டட் டு சே இன்னைக்கு பேசிக்கா வெதர் வந்து இட் ஷுட் பி வெரி கிளியர். ரொம்ப க்ளவுடியா இருந்தா சம்டைம்ஸ் they even abort the launches. இன்னைக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் கிளியர் ப்ளூ ஸ்கை இங்கேன்னு பார்த்தாலே தெரியுது, கம்ப்ளீட்லி ப்ளூ. ஆனந்த், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். நான் இது சந்திரயான் 3 அப்போ நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். பிஃபோர் அந்த ஒரு டேக் ஆஃப்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes how it will be for the scientists? இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரெஷர் என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆதித்யா மிஷன்ஸ்க்கு வந்து தே ஹவ் டு லான்ச் ராக்கெட். ஸோ இக்னிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், பேலோட் ரிலீசிங் அடாப்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, டிரான்ஸ்பாண்டர் கரெக்டாக இருக்கா, ஸோ ஃபியூல் செக் பண்ணுறது, கரெக்டான ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறாங்களா, அந்த ரீஜியனில் வந்து டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்குது, ஹியூமிடிட்டியுடைய பர்சன்டேஜ் என்ன, விண்ட் ஸ்பீடு கரெக்டான டைரக்ஷனில் வீசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்டையர் திங்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு செப்பரேட் டீம்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் சூரியனை நோக்கி போகிற ஃபர்ஸ்ட் மிஷன் நம்மளது. ஸோ அதுக்கான ஒர்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸோ யாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நர்வஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம் சூரியனை நோக்கி. ஸோ அதுக்காக எல்லாமே கரெக்டாக இருக்கணும், கிராஸ் செக் இருக்கணும், விண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ சார் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்குது, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சுன்னா தே ஆர் கோயிங் டு அபவுட் இட். ஸோ இப்போ எல்லாமே வந்து கிளியராக இருக்கிறதுனால எல்லா டீமே வந்து பயங்கர ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். So he said it's perfect for a launch இன்னைக்கு இன்றைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு. காமக்குட்டி சார், ஐ வாண்ட் டு ஆஸ்க், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் லான்ச் அப்படின்றது நம்ம நியூஸ்ல பார்ப்போம், நியூஸ்க்கு அதுக்கான லைவ் எடுப்போம், அதை வந்து மக்கள் நேரலை வாயிலா பார்ப்பாங்க. இப்போ கடந்த ஒரு சில லான்ச்சஸ் தட் எஸ்பெஷலி ஆஃப்டர் சந்திரயான் 3, இப்போ அங்க அந்த லான்ச் பேடுக்கு முன்னாடி கூட்டம் அப்படி அலை மோதிக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி 10,000 டிக்கெட்டுகள் அவங்க கொடுத்தாங்க. 7 minutesல ஆன்லைன்ல அது வந்து முடிஞ்சிருக்கு. அது எல்லாமே நினைக்கும் போது ரொம்ப மகிழ்வான ஒரு தருணமா தான் இருக்கு. ஐ திங்க் நமக்கு இன்னும் 2 minutes தான் இருக்கு லான்ச்சுக்கு. நம்ம அந்த காட்சிகளை லைவ்ல பார்த்துட்டு ஐ திங்க் we can L1 के अंतक्षेपण की पुष्टि कुरु फ्रेंच गयाना स्थित ग्राउंड स्टेशन से की जाएगी. T-2 minutes and counting. अब हम उड़ान से 1 मिनट 50 सेकंड की दूरी पर, यह PSLV की 59वीं उड़ान होगी और इस PSLV एक्सेल संस्करण में यह 25वीं उड़ान है. इसरो के वर्क हॉर्स कहे जाने वाले इस रॉकेट कई ऐतिहासिक मिशन को सफलतापूर्वक संपन्न किया है, जिसमें चंद्रयान 1 और मार्स ऑर्बिटर मिशन उल्लेखनीय है. यह प्रमोशन वर्ष 2023 का 7वां मिशन होगा. इस साल की शुरुआत में SSLV के सफल प्रमोशन से शुरुआत कर LVN-3 के 2 प्रमोशन, GSLV Mark 2 का 1 और PSLV के 2 सफल प्रमोशन हो चुके हैं. यह PSLV का वर्तमान वर्ष में 3रा मिशन है. All stations stand by for the time mark. T-1 minute and counting. -55 seconds. All tops are armed. -50 seconds. All seekers are armed. तो हमारे साथ बने रहिए. अब 40 सेकंड पर -40 seconds. प्रमोशन किया जाएगा. TS2 VSPP open. -35 seconds. -30 seconds. -25 seconds. TS2 VSPP open. -20 seconds. PS and ignition RMS off. -15 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1,
0. Plus 5 seconds. Lift off normal. P1 tracking. P3 tracking. Magnificent lift-off of PSLV C57 with Aditya L1 on board. Plus 15 seconds. PSLV C57 का सफल उत्थापन और इसके साथ 20 seconds. प्रथम भारतीय सौर अंतरिक्ष यान निकल चुका है सूर्य के Plus तेज से 25 विज्ञान को प्रकाश करने। Air lead strap on ignited. इसके साथ ही Plus एक और 30 कदम seconds. है अंतर्ग्रहीय सफर में भारत की उपस्थिति सिद्ध करने का। आप देख रहे हैं PSLV C57 प्रथम चरण पूरी तरह सामान्य। The rocket flying forth, following nominal trajectory and developing nominal thrust. The bright fumes against a clear midday Shuttle sky. is in main auto. A rocket launch is more than just a sight to behold. The roaring sound and the vibrations that we can feel here, adding to this, the thrill are just amazing. Ground-lit and air-lit strap-ons operating together with the first stage S139. Ground lead strap on separated. जैसा कि निर्धारित है ग्राउंड लेड स्ट्रैप ऑन को सेपरेट कर दिया गया है Performance normal. और प्रथम चरण का निष्पादन सामान्य है। इस घटनाक्रम में अगला एयर लेड स्ट्रैप ऑन को यान से पृथक कर दिया जाएगा। Air lead strap on separated. जी हाँ, इसकी भी पुष्टि हो गई है। स्ट्रैप ऑन को सफलतापूर्वक पृथक कर दिया गया है। We are 100 seconds past the launch time. The ground-lit and air-lit strap-ons have been separated. S139 motor still thrusting. S139 110 सेकंड के प्रज्वलन काल के पश्चात इसे भी पृथक कर दिया गया है। Plus 2 minutes. द्वितीय चरण जो कि तरल नोदक पर आधारित चरण है, इसका प्रज्वलन शुरू हो चुका है और वर्तमान में प्रणोद उत्पन्न कर रहा है। Performance normal. Launch vehicle is at an altitude of 73 kilometers. First stage has been separated. Second stage has begun its operation and the closed loop guidance has been initiated. According to the announcement by Range Operations Director, PS2 is developing nominal thrust. சூரியனை ஆய்வு செய்வதற்காக வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது ஆதித்யா L1 விண்கலம். இதில் இருக்கக்கூடிய படிநிலைகளில் முதல் படிநிலையை கடந்திருக்கிறது. வெற்றிகரமாக இரண்டாம் கட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறது விண்கலம். அதனை பார்க்கிறோம். ஒவ்வொரு படிநிலைகளாக அங்க இஸ்ரோவிலிருந்து விளக்கி கொண்டிருக்கிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். Presently acquiring signals. Flight path closely matching the prediction. Plus 3 minutes. वर्तमान में यान क्लोज लूप गाइडेंस के अंतर्गत है। Second stage performance normal. यान की ऊंचाई 106 किलोमीटर तथा सापेक्ष गति 3 किलोमीटर प्रति सेकंड। The velocity addition in PS2 regime is going to be from 2 kilometers per second to 4.9 kilometers per Payload second. fairing separated. The payload fairing covering the Aditya L1 spacecraft has been separated. The current altitude of the launch vehicle is 118 kilometers. Relative velocity exceeding 3.8 kilometers per second. यान अब घने वातावरण से बाहर जा चुका है, इसलिए ऊष्मा कवच की जरूरत नहीं रह जाती है और इस कारण इसे यान से पृथक कर दिया जाता है। Second stage performance normal. द्वितीय चरण वर्तमान में प्रणोद उत्पन्न करता हुआ और यान पूरी तरह सामान्य प्रदर्शन करता हुआ अपने अनुमानित पथ की ओर बढ़ रहा है। Second stage separated. Third stage ignited. द्वितीय चरण को भी सफलतापूर्वक यान से पृथक कर दिया गया है उसके प्रज्वलन काल समाप्त होने पर। Normal. और तृतीय चरण जो कि ठोस नोदक पर आधारित चरण है, इसका प्रज्वलन शुरू हो चुका है। We are close to 5 minutes past the launch time. Presently, the third stage of PSLV is operational, developing nominal thrust.
plus 5 minutes. ஆதித்யா L1 வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்திருக்து. ஒவ்வொரு படிநிலையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது 3ஆம் நிலையை எட்டி இருக்கிறது. தற்போது வரை அதன் செயல்பாடுகள் திருப்திகரமாக உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதனை கவனித்து வருகிறார்கள். ஒவ்வொரு படிநிலையை அது கடக்கும் போதும் அதற்கான அந்த கமெண்ட்ரி கேட்கும் போதும் அது நேரலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த பள்ளிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக அவர்களுடைய ஆதரவினை தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். ऊंचाई 134 किलोमीटर तथा सापेक्ष गति 5.96 किलोमीटर प्रति सेकंड. தற்போது ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து ஏவுதளத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பால வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பால வெற்றிவேல், லான்ச் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு படிநிலைகளாக போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க களத்துல இருக்கீங்க, விவரத்தை பதிவு பண்ணுங்க. திலகவதி, தற்போது சரியாக 6 நிமிடங்கள் ஆகிறது சூரியனை நோக்கிய நமது ஆய்வு திட்டத்தை வந்து அந்த ஆதித்யா விண்கலத்தை சுமந்து செல்லும் PSLV C-57 ராக்கெட் வந்து அக்னியை வந்து அப்படியே கக்கி கொண்டு மேல புவியீர்ப்பு விசையை தாண்டி மேலே செல்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது வரை அதனுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 3வது அடுக்கு தனியாக மொத்தமாக PSLV ராக்கெட் 4 அடுக்குகள் உள்ளது. மொத்தமாக பிரிந்து அந்த அடுக்குகளின் முனையில் உள்ள ஆதித்யா விண்கலம் விண்ணில் நிலைநிறுத்துவதற்கு சரியாக 1 மணி நேரம் ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது. மொத்தமாக 648 கிலோமீட்டர் உயரத்துல தான் ஆதித்யா விண்கலம் வந்து இருந்து தனியா செப்பரேட் ஆகும். இதற்கான ஒரு டியூரேஷன் வந்து 3700 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 61 நிமிடம் அந்த மாதிரி ஒரு கணக்கு வருது. அந்த நேரத்துல தான் வந்து அந்த ராக்கெட்டினுடைய முழுமையான பணி வந்து முடிவடையும். தற்போது 3 ஸ்டேஜ் வந்து தனியா பிரிஞ்சு இருக்கு. குறிப்பாக அந்த PSLV ராக்கெட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து அது மேல போதே வந்து இதுல இருந்த வைக்கப்படுகின்ற 4 பூஸ்டர்களும் கடலில் வந்து இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் PS1 ஆகியவை வந்து அதனுடைய தனியான தற்போது முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. SRM College of Agricultural Science உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.